வெல்கம் டு ஜோதிமா சமையல். இப்போ நம்ம செய்ய போறது பசலைக்கீரை பொரியல். பாருங்க, பசலைக்கீரை நம்ம தோட்டத்துல இருந்து கட் பண்ணிட்டு வந்தோம். பாருங்க எவ்வளோ கீரை இருக்கு, 2 கட்டு அளவுக்கு இருக்கு. நம்ம இப்போ பொரியல் பண்ண போறோம். பறிச்சு நல்லா அலசி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சிருக்கேன். 2 பார்த்தா தேங்காய் வேற போடுவேன் நான் பொரியல் தாளிச்சு விடும் போது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கீரையை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். நல்லா பொடியா. பெருசாக தான் வரும். நல்லா பிடிச்சி பொடியாக கட் பண்ணணும். இந்த வாக்கில் கட் பண்ணிட்டோமா, இப்போ அதை அப்படியே திருப்பி இன்னொரு அப்படியே கட் பண்ணணும். இப்போ இப்படி கட் பண்ணிட்டு இப்போ இப்படி திருப்பிடணும். கீரையை திருப்பியும் கட் பண்ணணும். இப்படி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு உளுந்து போட்டுக்கணும். கடுகு உளுந்து போட்டுக்கணும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம், பச்சை மிளகாய். அப்புறம் கீரையை போடலாம். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாயும் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த கீரையை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிறுபருப்பும் போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. சிறுபருப்பு போடாமையும் பொரியல் பண்ணலாம், போட்டும் பொரியல் பண்ணலாம். சிறுபருப்பு நம்ம இன்னைக்கு போட்டு செய்யறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையானது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த உடனே பார்க்கலாம். A few moments later. இப்போ நம்ம கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எவ்வளோ கீரை போட்டோம். கொஞ்சமாக சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதனால கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தேங்காயை போட்டுட்டு, தேங்காய் 2 பத்தா போட்டிருக்கேன், அதையும் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டுன உடனே இறக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். தேங்காய் போட்டு வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். A few moments later. இப்போ நம்ம கீரையை பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. பாருங்க, கீரை நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பருப்புலாம் இதில் போட்டோமே, பருப்பு அதெல்லாம் வெந்துருச்சு நல்லா. பாருங்க, பசலைக்கீரை பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க,
அருமையான பசலைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.